Hello friends, welcome back to my channel. என்னோலகம் என் வீடு. இந்த வீடியோல நான் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண சில ப்ராடக்ட்ஸையும் அதோட ரேட்டையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நான் சில பீங்கான் பொருட்களும் ஒரே ஒரு செட் மட்டும் கிளாஸ் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அது என்னென்ன அப்படின்றதையும் அதோட ரேட்டையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய பீங்கான் ஜார் ஒன்று வாங்கியிருக்கேன். இது இதோட கெப்பாசிட்டி 1.5 கிலோ வரைக்கும் நம்மளுக்கு இதில் பிடிக்கும். இதில் நான் புளி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். புளியோட கலருக்கே இருக்கிறதுனால இது எனக்கு பார்த்தீங்கன்னா புளியை நம்ம ஸ்டோர் பண்ணுறப்ப பார்க்குறப்ப ரொம்ப நீட்டாக அழகாக தெரியும். ஸோ நான் அதனால இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய டிசைனும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்கு ஒரு லிட்டு இருக்கும். இந்த லிட்டு சேம் அதே கலரில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மாடலில் தான் இந்த ஜார் இருக்குது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக எனக்கு பிடிச்சிருந்தது. நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ரேட் அவங்க 450 சொன்னாங்க. அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ நான் அவங்கக்கிட்ட பார்கெயின் பண்ணி இதோட ரேட் 250க்கு நான் வாங்கியிருக்கேன். ஒர்த்தான ப்ராடக்டா, 250க்கு இது ஒர்த்தா, இந்த ரேட்டுக்கு தான் வெளியில் கிடைக்குதா அப்படின்றதையும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரியல. நான் இதுக்கு முன்னாடி வேறு எந்த ஷாப்லேயும் பார்த்தது கிடையாது. எல்லாமே சின்ன பீங்கான் ஜார் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் உங்ககிட்ட நான் சஜஷன் கேட்குறேன். நீங்கள் கமெண்டில் கொடுத்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு பார்க்குறப்ப சரி ஓகே இந்த ப்ராடக்ட் இந்த ரேட்டு இருக்கும் அப்படின்றது அவங்க தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 காஃபி மக் வாங்கியிருக்கேன். ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி. இந்த 3 காஃபி மக்லேயே பார்த்தீங்கன்னா டிசைன் ஒரு டாய் டிசைன் போட்டிருக்காங்க. அதனால பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருந்தது. பாப்பா ரொம்ப அட்ராக்ட் பண்ணி கேட்டா, இந்த பார்த்து அடம் பண்ணா. சரி ஓகே, இப்போக்கி அவளுக்கு யூஸ் ஆகலைனாலும் வளர்ந்ததுக்கப்புறம் யூஸ் ஆகலாம், இது அது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 செட் வாங்கியிருக்கேன். எனக்கு, எங்கள் ஹஸ்பண்டுக்கு, பாப்பாவுக்கு அந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணி 3 வாங்கியிருக்கேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது 150 ருபீஸ், ஈச் 50 ருபீஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. நான் அதை பார்கெயின் பண்ணி 3 பீஸுமே சேர்த்து 100 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். இதுவும் ரேட் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ராடக்டோட குவாலிட்டி ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா வெயிட்டான காஃபி மக் தான் இது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜூஸ் பரிமாறதுக்கு ஒரு 4 கிளாஸ் டம்ளர்ஸ் நான் வாங்கியிருக்கேன். என்கிட்ட இந்த மாதிரி கிளாஸ் டம்ளர்ஸ் ஏற்கனவே இல்லை. ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் டிசைனும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த ப்ராடக்டோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா புதுசாக தான் இருந்துச்சு. நான் கேள்விப்படாத பிராண்ட். பட் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பிரிண்டெல்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன். அது கண்டிப்பாக வாஷ் பண்ணால் கூட போகாது. அந்த மாதிரியான பிரிண்ட்ஸ் தான் இதில் கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம யாராவது விருந்தாடி வரப்போ நம்ம ஜூஸ் பரிமாறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளே ஜூஸ் போகிறப்ப குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் வாங்கியிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பீங்கானில் ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். இது ஒரு பசுமாடு, அதோட கன்று அதில் பால் குடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிசைன். இந்த பீஸ் நான் டெக்கரேஷனில் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஐடியாவில் வாங்கலை. நான் என்னோட பூஜை ரூமில் பூஜா செல்ஃபில் நம்ம வச்சு இதையும் வழிபடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு இது ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ நான் அதை இந்த நேரத்தில் நம்மளுக்கு கிடச்சிருக்கப்போ வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிட்டேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ், டிஸ்கவுண்ட் போக 350ன்னு சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ நான் அகைன் பார்கெயின் பண்ணி 220 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். அப்படியுமே என்னோட நெய்பர்ஹுட்ஸ்லாம் இது 150 ருபீஸ்க்கே வெளியில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவங்க சொன்னாங்க. இந்த ரேட்டு நான் வாங்கின ரேட்டு 220 ருபீஸ் கரெக்டு தானா இல்லை கம்மி தானா ப்ராடக்டோட ரேட்டு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ அகைன் இதை பார்த்துட்டு வாங்குறவங்களுக்கு சரி ஓகே இந்த ரேட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம வாங்கக்கூடாது அப்படின்றது அவங்களும் ஒரு கெஸ் பண்ணி வச்சுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கினதுக்கு எனக்கு இந்த செராமிக் ஜார் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் 150 ருபீஸ். இதோட கெப்பாசிட்டி ஒரு 3/4 கிலோ பிடிக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கு இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இப்போ இது எல்லா ப்ராடக்ட்டுமே சேர்த்து நான் 720 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருக்கேன். இந்த ரேட்டுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் ஒர்த்தா அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.